சாமி வணக்கம். வணக்கம் சாமி. என் பேர் வந்து பவன், பின்னணி பாடகர் நான். சரி. சேனலோட அவர் இயக்குனர் செந்தூரனுடைய நண்பர். நாங்கள் ஒன்றா மியூசிக் அகாடமியில் படித்தோம். சந்தோஷம். உங்களுடைய நிகழ்ச்சிகள் நிறையா நான் இது பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாய் சேனல் மூலமாக. நானும் வரணும் ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இன்றைக்கி தான் எனக்கு கொடுப்பேன். இந்த கொரோனா டைமில் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய கேள்வி நினச்சிட்டு தான் வந்தேன். சரி. இங்கே வந்தவுடனே உங்களை பார்த்தவுடனே அது மறந்துச்சு. ஒரு கேள்வி ஞாபகம் இருக்குது. சரி, இருக்கிறது ஞாபகத்துக்கு. லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன். சரி. நான் சினிமா துறைன்றதுனால அந்த இது எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பாயிடுச்சு. இருக்கட்டும். கவிஞர் கண்ணதாசனை பற்றியும், ஆமாம், தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியை பற்றியும் பேசியிருந்தீங்க. சரி. ஏதோ அந்த ஒரு 10 அறிவை பற்றி பேசுகிறப்ப அவங்கள பற்றி பேசியிருந்தீங்க. ஆமாம். அப்போ எனக்கு டக்குன்னு தோணுச்சு, சாமி பொதுவானவர், இது சயின்ஸை தான் அவர் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பார்க்குறவங்க வந்து என்ன அதை பற்றி நான் கவலைப்படுறது அது இருக்கு. ஏன்னா பார்க்குறவனுக்கு சொல்லுவான் சாமியார் பேசவே கூடாது, அவர் ஏன் பேசுங்கிறாருன்னு கேட்பான். அதனால் மனுஷனுக்கு வாய் இருக்குதுன்னு ஒன்றாலும் கேட்பான். நான் கட்சியோ மதமோ சார்ந்தவன் கிடையாது. எனக்கு எந்த கட்சியும் கிடையாது, எனக்கு எந்த மதமும் கிடையாது. மனுஷன் அவ்வளோ மட்டும்தான் எனக்கு தேவை. அது கண்ணதாசனை பற்றி பேசுனா ஒரு பேரறிவாளன், கலைஞரை பற்றி பேசுனா ஒரு பேரறிவாளன். எல்லாரும் மனுஷன்தான். ஏன் அவங்களுக்கு இருந்த ஆற்றல் மற்றவங்களுக்கு இல்லை? அப்போ அது தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுல்ல. அதை பற்றி தான் நான் பேசினேன். நான் பேசுனது சயின்ஸ். இது எப்படி உங்களுக்கு இந்த அறிவாற்றல் வந்தது, ஏன் மற்றவங்களுக்கு வரல அப்படின்னு தான் பேசினே தவிர நான் அந்த கட்சியை சார்ந்தவரோ அந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த இனத்தை சார்ந்தவரோ கிடையாது. நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நான் மனிதன் மட்டும்தான் பார்ப்பேன். மதத்தையும் பார்க்கறதில்ல, ஜாதியும் பார்க்கறதில்ல, பதவியும் பார்க்கறதில்ல. இங்கே எந்த பதவி பட்சவனாக வந்தாலும் இங்கே கீழே தான் உட்காரணும். நான் பதவி இருக்குதுன்னா அது உன் வீட்டில், இது பொது இடம். பொது இடத்துல வரும்போது எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் நீயே இருக்கணும். அப்படி போகிறவன் நான். அதனால் உலகம் எதை ஒன்றாலும் சொல்லிக்கினே இருக்கும். எதை பேசினாலும் குறை சொல்லும். விவேகானந்தரை குறை சொல்லலையா, ராமகிருஷ்ணரை குறை சொல்லலையா, ரமணரை குறை சொல்லலையா, ஏன் பட்னதாரை குறை சொல்லலையா? அப்படி உலகம் எதையாவது ஒன்று சொன்னாதான் அவன் இருக்கிறான்றது அடையாளம் தெரியும். அதனால் சொல்கிறவனை பற்றி நம்ம கவலைப்படும். நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு சிந்திக்கிறவனுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் அவன் சிந்திக்கிட்டோம். இது ஏன் அவங்களுக்கு இருந்தது நமக்கு இல்லை? அப்போ நமக்கு உருவாக்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அப்போ எதை தேடணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை பேசணும் நான். சரி சார், சொல்லுங்கள். ஒரு அச்சம் இருந்தது, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. எதை பேசினாலும் குறை சொல்லுவான். சரி சார். நீங்கள் பின்னணி பாடகர்னு சொல்லியிருக்கிறீங்க, சினிமா துறையில் பின்னணி பாடகராக இருக்கிறன்றீங்க. என்ன பாடல், ஏதாவது ஒரு நல்ல பாடல் இங்கே இருக்கிறவங்களுக்காகவும் இந்த கோயிலுக்காகவும் பாடுங்களேன். சரி சார். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடரான்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீவம் எழுக நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே யுகே. இப்போ இந்த பாடலில் கண்ணதாசன் எழுதினார். ஏன் கண்ணதாசனை பற்றி எவ்வளோ உயர்வாக நான் பேசினேன்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, இந்த பாடலில் இருக்கிற ஒரு பொருளை, ஒரு மகாபாரதம் என்ற ஒரு பெரிய இதிகாசத்தை இந்த ஒரு பாடலில் அடைக்கிறாரு இல்லையா? நான் பல வீடியோக்களில் பேசியிருக்கிறேன், தர்மத்துக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே கிடையாதுன்ட்டு. ஏன்னா கடவுளே கிடையாது தர்மத்துக்கு, ஏன்னா கடவுளே தர்மவானாக தான் இருக்கும். அதனால் அந்த தர்மத்துக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் அர்ஜுனன் இருந்தான், பீமன் இருந்தான், சகாதேவன் இருந்தான், தர்மம் இருந்தான், எல்லாரும் இருந்தாங்க. யாரை பற்றியும் கண்ணன் பாடலை.
இதை நம்ம சிந்திக்கணும். மகாபாரதம் பார்த்த எல்லாருக்குமே இதை சிந்திச்சால் தெரியும். யாரை பற்றியுமே கண்ணன் பாடலை. ஒரு தர்மர், பெரிய இது தர்மர்னு சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தர்மனை பற்றி கண்ணன் பாடலை. பெரிய பலசாலி, அவனை விட ஒரு பலசாலியே இல்லைன்ற பீமனை பற்றி பாடலை. வில்லாளன், அர்ஜுனனை மேலே வில்லாளனே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல. ஏன்னா வில்லாளன்னா எனக்கு தெரிஞ்சு அதில் 3 பேர் தான் வில்லாளன். கர்ணன், பீஷ்மர், துரோணர் 3 பேர் தான் வில்லாளருங்க. ஏன்னு சொன்னால் அவங்க தான் தனித்து நிற்கிறாங்க. இவங்க 5 பேர் கூட இறைவனே நிற்கிறான். அதனால இவங்களுக்கு பாதுகாப்பு வந்துடுச்சு. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லாமல் நம்ம அவன் தான் வீரன். அதனால அந்த வில்லாளன் சொன்னால் கர்ணன், பீஷ்மர், துரோணர் இந்த 3 பேரும் பெரிய வில்லாளனுங்க. அர்ஜுனனையும் வில்லாளன்றாங்க. ஆனால் அர்ஜுனன் வில்லாளர்னு பாசுபதம் வாங்கினார் சிவபெருமான்கிட்ட போய். அப்படி இருந்து கூட அவனை பற்றி பாடலை கண்ணன். ஆனால் கர்ணனை பற்றி பாடுறான்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே புகழ்மிக்கவன் கர்ணன்றத கடவுளுக்கே தெரியுதுங்க, இல்லையா? அதனால்தான் கர்ணனை பற்றி பாடினார் கண்ணன். அப்போ கண்ணன்ன்றவன் யாருன்னா ஒரு கடவுள். அந்த கடவுளே மனிதனை புகழ்ந்து பாடுறான்னா அந்த அவனுடைய சிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும். அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், கர்ணன் மாதிரி வாழ மரணம்ன்றது எல்லாருக்கும் வரப்போகுது, ஆனால் வாழும்போது கர்ணன் மாதிரி வாழ்ந்து சாகுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அவனுக்கு ஈடு இணை மகாபாரதத்தில் வேற யாரையுமே காட்ட முடியாது. எல்லாரும் அடிமைகளாக தான். அதுவும் பீஷ்மர் அவரை எதிர்த்து போரிடுறதுக்கு ஒரு ஆளே கிடையாது. அப்படி இருந்தால் அவர் அடிமை தான். துரோணரை எதிர்த்து போரிடுறதுக்கு ஆளே கிடையாது, இல்லையா? துரோணரும் அடிமையாக தான் இருந்தார். ஆனால் கர்ணன் யாருக்கும் அடிமையாக இல்லை. எதுக்கு அடிமையாக இருந்தான்? ஒருத்தன் உதவி செய்துட்டான், அதுக்கு என் உயிரே கொடுப்பேன்னு அடிமையாக இருந்தான். அந்த மாதிரியான வாழ்க்கை மற்றவன் வாழறது ரொம்ப கடினம். ஆனால் எல்லாத்தையும் இந்த காலத்தில் கர்ணனுக்கு சொல்லுவான், சோத்துகை கொடுக்குறது பீசகை ஏறியாது, பீசகை கொடுக்குறது சோத்துகை ஏறியாது, இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இன்னைய உலகத்தில் எவன் பாக்கெட்லேருந்து எவ்வளோ எடுக்கலான்னு தெரியாது எடுத்துக்கலான்றது தான் இந்த உலகமாக இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். ஆனால் இந்த செயல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்தால் தான் ஓரளவுக்கு மனிதனுடைய மனம் பக்குவப்படும். இந்த செயல்கள்லாம் மறைஞ்சு போச்சுன்னா மனிதனுடைய மனம் பக்குவம் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த கர்ணனையே புகழ்ந்து பாடின கண்ணன், அந்த கண்ணன் பாடின பாட்டை கண்ணதாசன் எழுது எவ்வளோ பெரிய சிறப்பு இல்லையா? அது ரொம்ப நன்றி. நீங்கள் சாமி நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை இதில், அந்த கடவுளே கர்ணனை புகழ்ந்து கடவுளை அவரை புகழ்ந்து பாவம் எவ்வளோ உயர்ந்த ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு. ஆமாம் சாமி, கர்ணனை விட உயர்ந்தவன் கர்ணன். ஏன்னா கர்ணனுக்குள்ள இருந்ததும் கண்ணன் தான், கர்ணனை கொன்னதும் கண்ணன் தான். ஏன்னா கடவுள் இருந்தவன் கர்ணனுக்குள்ளவும் இருக்கிறான். எதை கொன்னான் அப்படின்னா உடலை தான் கொன்னான், உயிரை ஆன்மாவை கொல்ல முடியாது. அதனால்தான் அர்ஜுனங்கிட்ட கண்ணன் சொல்லுவா, என்னடா நான் கொன்னுட்டேன் கொல்ல முடியுமாடா? உடலை தாண்டா அழிக்க முடியும், அது நீ அழிக்கலைன்னா தானே அழிஞ்சிடும். அதை நீ அழிக்கிற, அதுக்கு பேர் வீரம்னு பேர். ஆனால் ஆன்மாவை யாராலையும் அழிக்க முடியாதுடா, அந்த பரமசிவன் ஒத்தனால மட்டும்தான்டா முடியும்னுடுவான்.